இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரம் வக்கீல் அண்ணா. அண்ணா தன்னோட வீட்ல ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்றாரு. விருந்து தடபுடலா நடந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு பரதேசி வர்றான். எதையும் ஆடம்பரமா செய்யற, அடுத்தவங்கள இழிவா நினைக்கிற அவரோட ஆணவத்தை இந்த பரதேசியோட வருகை எப்படி கேள்விக்குறியாக்குதுங்கிறத இந்த கதை யதார்த்தமாவும் ரொம்ப ஆழமாவும் சொல்லுது. இந்த கதை முடியும் போது உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் இருக்குது. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது தி. ஜானகிராமன் அவர்கள் எழுதிய பரதேசி வந்தான். வக்கீல் அண்ணா பந்திய ஒரு நோட்டம் போட்டாரு. நான் அவருக்கு நேர் தம்பி இல்லை, ஒண்ணு விட்ட தம்பி கூட இல்லை. அவரோட மேதா விலாசத்தை பார்த்து உலகமே அவரை அண்ணா அண்ணான்னு வாய் நிறைய கூப்பிட்டுச்சு. அந்த மாதிரி தம்பி தான் நானும். ஒரே தெரு, எதிர்த்த வீடு, இந்த ஒரு உறவை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அந்த காரணத்தால உலகத்துல இருக்கிறவங்கள விட நான் ரொம்ப நெருங்கின தம்பி. கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு ஓடுற தம்பி. ஈசன்ஹோவர் போட்டி போடுறதுல இருந்து இளம் வித்வான் கச்சேரி வரைக்கும் அவரோட அபிப்பிராயத்தை எல்லாருக்கும் முன்னாடி முதலா அந்தரங்கத்துல கேட்கிற அபிமான தம்பி. அண்ணா பந்திய சாரியா நோட்டம் விட்டாரு. ஜூனியர் பாப்பா பந்தலு, பூதகணங்களா சேவைக்கு காத்து கிடக்கிற பக்கத்து வீட்டு இளைஞர்கள், எதிர்த்த வீட்டுல இருக்கிறன்னா 2 குமாஸ்தாக்கள் எல்லாரும் செஞ்ச சாப்பாடு ஏற்பாடு சரியா இருக்குதா அப்படின்னு நோட்டம் போட்டுட்டு இருந்தோம். அவரு திருப்தி அடையணுமே அப்படின்னு எல்லாருக்குமே கவலை தான். ஜூனியர் பாப்பா வேற்று தெருவுக்குள்ள கால் வச்சுட்ட நாய மாதிரி ஒண்டி ஒடுங்கி நடந்துட்டு இருந்தாரு. அண்ணாவோட பார்வை கம்பீரமா ஒவ்வொருத்தரையும் அவரோட அந்தஸ்தையும் எடை போட்டு சரி, சரி அப்படின்னு ஆமோதம் செஞ்சிட்டு இருந்தது. அண்ணா கோர்ட்ல வக்கீல், வாழ்க்கையில நீதிபதி. கொலையும் பறியும் செஞ்சுட்டு குற்றுயிரும் குலையுயிருமா சட்டத்தோட வாயில மாட்டிக்கிட்டு இழுத்துட்டு இருந்தவங்கள வெளியே பிடுங்கி எரிஞ்சு காப்பாத்திருக்காரு. தீவட்டி கொள்ளையோ கொலைபாதகமோ எதுவா இருந்தா என்ன, அண்ணா அக்னி பறக்க நீர்வீழ்ச்சிய மாதிரி வாதாடும் போது நீதிபதியோட தனித்தன்மை, நடுநிலைமை எல்லாமே அமுங்கி போய் ஆத்தோட போயிடும். இப்பேற்பட்ட அண்ணா வாழ்க்கையில நீதிபதி. வாழ்க்கையில எந்த தப்பையும், குற்றம் கிடக்கட்டும், தவற கூட, சின்ன தப்ப கூட லேசில் விட மாட்டாரு. சாணக்கிய சாகசம் செஞ்சு வேற எடுத்து நீராக்கி அதுல வெற்றி கண்டதுக்கு அப்புறமா தான் அமைதியாவே இருப்பாரு. அண்ணாவோட பிள்ளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. மறுநாள் இரவு எல்லாரும் திரும்பிட்டாங்க. 3வது நாள் காலையில கிரகப்பிரவேசம். மணப்பொண்ண கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. கோலாகலமா தான் எல்லாமே நடந்தது. ஒரே ஒரு பிள்ளை. சாப்பாட்டுக்கு இலை போட்டாச்சு. 150 இலை போடக்கூடிய கூடத்துல நெருக்கி நெருக்கி இன்னும் 50 இலை விழுந்திருக்கு. கொல்லக்கட்டு, அடுக்கலை, கொல்ல நடவாசல், நட எங்க பார்த்தாலும் இலை போட்டிருக்குது. கூடத்து பந்தி பொறுக்கான் பந்தி. 200 இலையும் அண்ணாவோட அபிப்பிராயத்துல முதல் வகுப்பை சேர்ந்தவங்க. ஜூனியர் பந்தலுவும் நானும் பார்த்து தான் உட்காத்தி வச்சிருக்கோம். அண்ணா கம்பீரமா பாக்குறாரு. வாழ்க்கையில நீதிபதி தான் அவரு. சின்ன தப்பு நடந்தாலும் தப்பு தான். லேசா அபஸ்வரம் ஏதாவது பேசினாலும் அபஸ்வரம் தானே. அண்ணாவும் வெறும் வக்கீல் இல்ல, பெரிய சங்கீத ரசிகர். ரசிகர்னு சொல்றதை விட கிரிட்டிக், அதாவது விமர்சகர் அப்படின்னு சொல்றது ரொம்ப பொருந்தும். கர்நாடக சங்கீதத்துல ஊறி தெளிச்சு நீந்தினவர். வேங்கமடகி, சாருங்க தேவர் எல்லாம் அவருக்கு தழகில் பாடம். தமிழ் பண்களை எல்லாமே துருவி துருவி கேட்டிருக்காரு. மாகாணத்தோட 8 மூலையிலையும் எங்க சங்கீத சர்ச்சை நடந்தாலும் அங்க அண்ணா இருப்பாரு. அண்ணாவுக்கு யாரு பாடினாலுமே பிடிக்காது. அவரோட லட்சிய சங்கீதத்தோட வாசற்படிய கூட இப்போ உள்ள சங்கீத வித்வான்கள் யாரும் மிதிக்கல அப்படிங்கிறது அவரோட கருத்து. அவரோட சொந்த ஊரான பூக்கால் குளத்துல ஒரு பெண் நல்லா பாடும். அந்த பாடதான் அவரு திருப்தியோட கேட்பாரு. 1½ நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு வாக்கையக்காரரோட பேரனோட சிஷ்யன் பெண் வயிற்று பேத்தி தான் அந்த பெண். அவ இப்போ கல்யாணமாகி 3 குழந்தைகளுக்கு அம்மாவாகி ஹைதராபாத்ல குடியும் குடித்தனமுமா வாழ்க்கையும் நடத்திட்டு இருக்கா. கிரகப்பிரவேச வைபவத்துக்கு
சாயங்காலம் அவ தான் கச்சேரி செய்ய போறா. ஹைதராபாத்ல இருந்து அதுக்காகத்தான் அவ வந்திருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடி கிரகப்பிரவேசத்துக்காக பந்தல் போட்டுட்டு இருந்தாங்க. காலையில 8 மணி. குமாஸ்தாக்கள் இன்னும் வரல. பிச்சைக்காரன் ஒருத்தன் வந்து சேர்ந்தான். அந்த நிழலே அண்ணாவோட வீட்டு வாசல்ல விழக்கூடாது. ஆள் ரொம்ப புதுசு. துந்தனத்தை மீட்டுக்கிட்டு ஸ்ருதியோட கவ்விய குரல்ல பாடிக்கிட்டே வந்தான். காஞ்சிமாபுரியில் வாழும் காமகோடி வாவா, வாங்ஷையுடன் வந்தனுக்கு வரமருள வாவா, தற்பரம் அளிக்கும் திவ்ய கற்பகமே வாவா. ஏய், மறுபடியும் பாடு. காஞ்சிமாபுரியில் வாங்ஷையுடன் வந்தெனக்கு. எனது? வாங்ஷையுடன்? வாஞ்சையில்ல? இல்லைங்க. ஏன்? எங்க குருநாதன் அப்படித்தான் சொல்லி கொடுத்தாரு. யாரு உங்க குருநாதன்? முருகப்பண்டாரம். எங்க இருக்காரு அவர் இப்போ? சமாதி ஆயிட்டாருங்க. போனா போறாரு. நீ இனிமே வாஞ்சைன்னு சொல்லு. அவரு வாங்ஷைன்னு தானே சொல்லுவாரு. அப்போ உனக்கு அரிசி கிடைக்காது. வேணாமே. நீ வேணும்னு தான் கேட்டு பாரேன், கிடைக்கிறதா பாப்போம். நீ வேணும்னா தான் என்ன சொல்ல சொல்லி பாரேன், நான் சொல்றேனான்னு பாப்போம். சி நாயே, போ, பதில் பேசாத. நானா இப்ப வள்ளு வள்ளுன்னு உழுவுறேன்? போடாண்ணா. அட போயா, பிச்சைக்கு வந்த இடத்துல சண்டைகளை நிக்கிற, கச்சைய கட்டிக்கிட்டு அப்படின்னு பந்தல்காரன் அவங்க 2 பேருக்கும் இடையில மறிச்சு பேசினான். போய்யா போ. ஏங்க அந்த ஆளோட வம்பு? தக்கு புக்குன்னு ஏதாவது உளருவான். நமக்கு என்னத்துக்குங்க? குருநாதன் சொல்லிட்டானா? அவன் சொல்ல மாட்டானா? ஆமாயா, சொல்லத்தான் மாட்டேன். சொல்லு. மனுஷன் உண்டாக்குனதுதான். காக்காய்க்கு கிளின்னு பேர் வச்சு 400 பேர் அழைச்சா அது கிளிதான். ஆமா அப்படின்னு சொன்னான் அந்த பரதேசி. நீ இப்ப போக மாட்ட? போய அப்புறம். அப்போ நானும் அங்க வந்து சேர்ந்தேன். ஏதோ தெரியாத பையன் போல இருக்கு. யாரு அவனா? நீன்னா தெரியாத பைய? பாயிண்ட் பாயிண்டா பேசுறான். தெரியாத பையலாம். பிடிவாதக்கார பையன் அவன். தொலைறான் அண்ணா, விடுங்கோ. அண்ணா வாழ்க்கை வார்த்தை எல்லாத்துலயுமே நீதிபதி. ஆமா. அண்ணா பந்திய பார்த்துக்கிட்டே வந்தாரு. திடீர்னு அவரோட முகம் இருண்டு போச்சு. புருவத்தை சுழிச்சாரு. மூக்குக்கு கீழே அவரோட இதழ்கள் விரிஞ்சிச்சு. ஏய் பஞ்சாமி. அண்ணா, வா இப்படி. ஓடி போனேன். யார் அது? யாரு? எங்க? அதோ பாரு. கூடத்துல நடைநிலைக்கு எட்டிய தாழ்வாரத்துல போடப்பட்டிருந்த ஒரு பந்தியில பரதேசி வந்து உட்கார்ந்திருந்தான். நடு பருவத்தை கடந்து கிழத்தனத்துல கால் வச்ச பருவம். எலும்பும் தோலுமான உடல். அளவுக்கு மிஞ்சிய நரைமுடி. கன்னம் முழுசையும் மறைச்ச தாடி. ஒழுங்கில்லாத குரங்கு தாடியது. பல பல பட்டினிகளால வயச மீறின மூப்பு தோற்றம். கண்ட கண்ட தண்ணியில நினைச்சு பழுப்பேறி மடிச்சு போன ஒட்டுக்கள் போட்ட வேஷ்டி. பக்கத்துல அதே பழுப்பு நிறத்துல ஒரு மூட்டை. இவ்வளவுத்துக்கும் நடுவுல ராகு அமுதத்துக்காக வந்து உட்கார்ந்தது மாதிரி உட்கார்ந்துட்டான். எப்படிடா வந்தான் அவன் அப்படின்னு அண்ணா கத்துனாரு. மௌனத்தை தவிர வேற என்னத்த சொல்ல? அழகா இருக்குடா நிர்வாகம், கிளப்பிடா அந்த கழுதைய. உட்கார்ந்துட்டானே அண்ணா அப்படின்னு ரொம்ப மெதுவா சொன்னேன். அப்படியா, மன்னிக்கணும் அப்படின்னு ஒரே ஓட்டமா ஓடினாரு. அந்த இலைக்கு முன்னாடி போய் நின்னாரு. 200 முகங்களும் அவரை தான் பார்த்துட்டு இருந்தது. ஏய், எழுந்துடுறா. அவ வாய் பேசாம அவரை நிமிந்து பார்த்தான். வாயில போட்ட கறி உள்ள போகாம அந்தரத்துல நிக்க, எச்சிலான கை இலையில இருக்க அவரை அமைதியா பார்த்தான். எழுந்துருடானா? மறுபடியும் அதே தீனமான பார்வை. சொல்லிட்டே இருக்கேன், எழுந்துடுறா. பசிக்குது, எச்சில் பண்ணிட்டேனே. அவ்வளோதான். அப்படியே அவன் தலைமுடிய ஒரு லாவு லாவுனாரு. உடும்பு புடி. எழுந்துடுறாங்கிற, பதில் சொல்லிண்டா உட்காந்துருக்க. பிடிச்ச புடியில பரதேசியோட கை தானாவே பக்கத்துல இருந்த மூட்டைய பிடிச்சிக்க, காலும் தானாவே எந்திரிச்சிடுச்சு. இடது கையால அப்படியே தரன்னு அவனை தள்ளிக்கிட்டு நடைய கடந்து, வாசல் திண்ணைய கடந்து, ஆளோடிய கடந்து, படியில இறங்கி பந்தலுக்கு வெளியே ஒரு தள்ளு தள்ளினாரு அண்ணா.
தலை அவிழ்ந்து அலங்கோலமா குப்புற விழுந்தான் அந்த பரதேசி. அம்மா, அப்பா, பாவி அப்படின்னு முணங்கிக்கிட்டே எந்திரிச்சான். திரும்பி அவர் ஒரு பார்வை பார்த்தான். அவனோட முகம் கொதிப்பா இருந்தது. பசியோட எரிச்சல் கண்ணில் எரிஞ்சுது. கைக்கு எட்டி வாய்க்கு கூட கொஞ்சம் எட்டி பசியை கிளப்பிட்டு முழுசும் கிடைக்காம போனதுனால வந்த எரிச்சல் முகத்துல தெரிஞ்சது. ஆத்தாமையும் கோபமும் தொண்டையை அடைக்க பசியால மூச்சு வேகமா சின்ன சின்னதா தொண்டையில ஏறி இறங்கி வயிறு குழைய ஒரே கத்தா கத்துனான் அவன். ஓய் வக்கீலே, நீர் நன்னா இருப்பீரா? இலையில உட்காந்து எச்சில் பண்ணினவனை கிளப்பி யமதூதம் மாதிரி தள்ளிண்டு வந்தீரே. ஏய், போறையா நொறுக்கி விடட்டுமா? கண்கணல் கக்க சாணக்கியன மாதிரி விரிஞ்ச குரல்ல ஒரு இரைச்சல் போட்டான் அந்த பரதேசி. போறேன், இதோ போறேன். ஆனா திரும்பி வருவேன். அடுத்த மாசம் இதே தேதிக்கு உம்ம வீட்டுல சாப்பிட வரேன். நீ அழுதுட்டே போடுற சாப்பாட்டுக்கு வரேன், பார்த்துக்கணும். விறுவிறுன்னு நடந்தான். எனக்கு சுர்ருன்னு இருந்தது. என்னமோ சொல்லிட்டானே. அண்ணா ரௌத்ரம் பொங்க சீறி பேசினாரு. ஏய், போய் அந்த பயலை இழுத்துண்டு வாடா. சும்மா விட்டுடுறதா அந்த பயலை? அண்ணா, உள்ள போங்களேன், சகதியில கல்ல தூக்கி எரியலாமா அப்படின்னு அவரை இருக்க அணைச்சு உள்ள தள்ளிட்டு போனேன். என்னோட பிடிய மீற முடியாம அண்ணா மெதுவா உள்ள போனாரு. என்ன ஒரு அவச்சொல்! ஆபாசமான வார்த்தைகள் மங்களமான நிகழ்ச்சியில. கேட்கக்கூடாத கொடூர அவச்சொல், ருசிக்க முடியாத அவச்சொல். உதட்டில் வச்சு குடிக்கிற பால் மேல இருந்து ஒரு துளி நஞ்சு விழுந்து வாய்க்குள்ளையும் போயிட்ட மாதிரி கண்ணு இருண்டு போச்சு, உள்ளம் இருண்டு போச்சு. எப்படி பேசினா இந்த வார்த்தைகளை? பாவி! என்னோட மனசு படப்படன்னு அடிச்சுது. சாயங்காலம் கச்சேரி நடந்தது. பூக்கால் குளத்து பர்வதம் பாடினா. ரொம்ப நல்ல இசை ஞானம் அவளுக்கு. ஆனா 3 குழந்தைகளுக்கு தாயார் அப்படிங்கிறத அவளோட குரல் காட்டிக்கிட்டே இருந்தது. அண்ணா முன்னாடி உட்கார்ந்துட்டு கை மேல கையில தாளம் போட்டுக்கிட்டு விரலை எண்ணிக்கிட்டு சிறக்கம்பம் செஞ்சுட்டு இருந்தாரு. 2 மணி நேரம் ஆகிறதுக்குள்ள 2000 ஆகாகாரம் வந்துருச்சு. ஆட்டுல தலை ஒடிஞ்சிரும் மாதிரி இருந்தது. அண்ணாவோட கற்பனை ரொம்ப பயங்கரமானதுதான். மணமகனும் மணமகளும் ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு கச்சேரி கேட்டுட்டு இருந்தாங்க. நடுவுல மணமகன் எந்திரிச்சு கொலை நடை பக்கம் போனான். 10 நிமிஷத்துக்கெல்லாம் அண்ணாவோட சம்சாரம் பரபரன்னு வந்து என்ன கூப்பிட்டா. ஏய் பஞ்சு, அண்ணாவை கூப்பிடு. அண்ணாவும் நானும் உள்ள போனோம். அடுக்கலையில கல்யாண பையன் பிரக்ஞை தவறி படுத்து கிடந்தான். கொல்லையில போனவன் ஒரு முறை வாந்தி எடுத்தானாம். அப்புறம் தலை கிறுகிறுங்குதுன்னு முணங்குனானாம். அடுக்கலையில வந்து தொப்புன்னு விழுந்துட்டானாம், மூர்ச்சை போட்டுட்டு. பெண்கள் சுத்தி நின்றுட்டு இருந்தாங்க. அண்ணாவோட தங்கச்சி விசிறிட்டு இருந்தா. குழந்தை குழந்தை அப்படின்னு அண்ணா கூப்பிட்டாரு. விஸ்வநாதா, டேய் விஸ்வநாதா அப்படின்னு நானும் கூப்பிட்டேன். நல்ல மூர்ச்சை, பதிலே வரல. பஞ்சு, நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டே என்னை நிமிர்ந்து பார்த்து கேட்டாரு. திகில் படர்ந்த அந்த பார்வைய அந்த முகத்துல நான் பார்த்ததே இல்லை. ஒன்றும் இல்லைண்ணா, இதோ போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன், கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடினேன். டாக்டர் வந்தாரு. 1/2 மணி நேரம் தட்டி கொட்டி பார்த்தாரு. ஊசி போட்டாரு, மருந்து எழுதி கொடுத்தாரு. மூர்ச்சை இன்னும் தெளியல. பெரிய டாக்டர் அவரே போய் கூட்டிட்டு வந்தாரு. கோமா சோமான்னு ஏதோ வைத்திய பாஷையில பேசிக்கிட்டாங்க. என்னத்த சொல்றது, மூர்ச்சை தெளியிற வழியா இல்லை. ஒரே பேத்தல் பெதற்றல். 7-8 நாள் கண்ணே திறக்கல. உள்ளூர் டாக்டர்கள், மந்திரவாதிகள் எல்லாரும் வந்து பார்த்தாங்க. திருச்சியில இருந்து 2 டாக்டர்கள், அதுக்கப்புறம் ராசியில இருந்து 5-6 டாக்டர்கள். கடைசியா கல்கத்தால இருந்து ஃப்ளைட்ல ஒரு நிபுணர் வந்தாரு. கையை பார்த்தாரு. இன்னும் 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் மூர்ச்சை தெளிஞ்சா கொடுங்க அப்படின்னு ஒரு மருந்தை எழுதி கொடுத்துட்டு 1000 ரூபாய் ஃபீஸையும் வாங்கிக்கிட்டு போயிட்டாரு. அவ்வளோ பெரிய டாக்டர் சொல்றது நடக்காமலா போயிடும்? 3ஆம் நாள் காலையில எல்லாமே அடங்கி போச்சு. எல்லாம் மாயாஜால மாதிரி இருந்தது எனக்கு. எவ்வளவு வேகம்! அண்ணாவோட ஒரே பிள்ளை, ஒரே இன்ப கனவு. அவரோட உலகமே அவன்தான். அது அழிஞ்சே போச்சு.
அண்ணா தேம்புனாரு. திடீர்னு நினைச்சுக்கிட்டு வாய் விட்டு அழுவாரு. அழாத நேரத்துல சூன்யத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பாரு. திடீர்னு ஒரு சிரிப்பு சிரிப்பாரு. பேய் சிரிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. கொலை நடுங்கி போச்சு. என்னடா பஞ்சாமி, என்ன சிரிக்கிறேன்னு பார்க்குறியா? நாளைக்கு தேதி 5, அதனால தான் சிரிக்கிறேன். நான் எதுவுமே பதில் சொல்லலை. சோகத்தில் சிரிக்கிறாரு, அழறாரு, புலம்புறாரு. இஷ்டப்படி பேசட்டும்னு விட்டுட்டேன். நாளைக்கு தேதி 5டா. நாளைக்கு தான் 12ஆம் நாள் என் உயிர் போய் போன 5ஆம் தேதி கிரகப்பிரவேசம். அந்த பரதேசி பைய எவ்வளோ கணக்கா ஆணி அடிச்சது மாதிரி சொன்னான் பாரு. எனக்கு ஞாபகப்படுத்தவே தேவையில்லை. அந்த பரதேசியோட நினைவாக தான் இருந்தேன். மறுநாள் 12ஆம் நாள் காலையில் ஈமக்கடன்கள் தொடங்குகிற சமயம். காலையில் 8 மணி இருக்கும். வாசல்ல வந்து அந்த பரதேசி நின்னான். சவம் உயிர் பெற்று வந்தது மாதிரி அவன் நின்னான். வெளுத்து போன தாடி, மீசை, எலும்பும் தோலுமான உடல், பழுப்பேறிய நைந்து போன துணி, கையில் ஒரு மூட்டை, கல்யாணத்தன்னைக்கு வந்த அதே வேஷம்தான். எனக்கு ஒரேடியாக பத்திக்கிட்டு வந்தது. நெஞ்சு கோபத்தில் விம்மிக்கிட்டே இருந்தது. ஒரே பிடியாக கழுத்தை பிடிச்சு அமுக்கி திருகி போட்டுடலாமா அப்படின்னு கை நெஞ்சு எல்லாம் துடிதுடிச்சுது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. உள்மனம் நடுங்கிக்கிட்டு இருந்தது. இவ்வளோ ஆத்திரமும் புகைந்து அணையிறதை தவிர வேற ஒன்றுமே செய்ய முடியல. அண்ணா அவனை பார்த்ததும் தேம்பி தேம்பி அழுதாரு. சார், வருத்தப்படாதீங்க. நான் புண்ணில் கோல் வைக்கிறதுக்காக வரல, வாக்கு தவறக்கூடாதுன்னு வந்தேன் அப்படின்னு அந்த பரதேசி சொன்னான். அண்ணா கொஞ்ச நேரம் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக்கிட்டாரு. பெரிய முயற்சி செஞ்சு பல்ல கடிச்சிட்டு, உதட்ட கடிச்சிட்டு, கண்ணை தொடச்சிட்டு அவரோட துக்கத்தை அடக்கிக்கிட்டாரு. பரதேசி தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தான். 5 நிமிஷம் ஆச்சு. ஓய், உம்முடைய வாக்கு பலிச்சிருச்சு அப்படின்னாரு அண்ணா. ஏன் வாக்காவது பலிக்கிறதாவது? நடக்கிறது நடந்தே தான் தீரும். நீரு தானே ஐயா சாபமிட்டீரு. நான் சாபம் கொடுக்கல, என் பசி தான் சாபம் கொடுத்தது. ஆனா இது நடக்கிறதுக்கு அதுதான் காரணம்னு நான் நினைக்கல. தெரியாம இருந்ததை நான் சொல்லியிருக்கலாம். எப்படி? எங்கேயும் இருக்குது நாதம், கேட்கவா முடியுது? கை தட்டியோ ஏதாவது செஞ்சுதானே அதை கேட்க முடியுது. அதே மாதிரி தான். உமக்கு வருங்காலம்லாம் தெரியுமா? தெரியாது, என்னமோ வாயில வந்ததை சொன்னேன். நீர் பெரிய அறிவாளியா இருப்பீர் போல தெரியுதே. ஏன் இப்படி சோத்துக்கு அலையிறீரு? அறிவிருந்தா வக்கீல் தொழில் தான் செய்யணுமா என்ன? அறிவு மட்டும் இருந்தா பிச்சை எடுக்காம சோத்துக்கு அலையாம இருந்துட முடியுமா? நீர் சொல்றது எனக்கு புரியலையே. எப்படி புரியும்? பந்தியில அவ்வளவு பெரிய மனிதர்களுக்கு நடுவுல நான் உட்கார்ந்து சாப்பிட்றத பார்த்துட்டு இருக்க உமக்கு தைரியம் இல்லை, தெம்பு இல்லை. உம்மோட அகங்காரம் அவ்வளவு லேசா இருக்குது. இந்த தெம்புக்கு அஸ்திவாரமான அன்பு உன்கிட்ட இல்லை. சிமெண்ட்ல வலுவில்லாதது மாதிரி தெரியுது. தண்ணியை கலந்தா அப்புறம் சம்மட்டி போட்டு தான் உடைக்கணும். உன்னோட கல் நெஞ்சம் வெறும் வலுவில்லாத கல் நெஞ்சம். ஒரு துளி அன்பை இவ்வளவு பெரிய அகந்தையில கலந்திருந்தா அது கம்பீரமா நின்றுட்டு இருந்திருக்கும். அத்தர் கலந்த மாதிரி மணமணக்கும். உண்மையான வலு உன்னோட நெஞ்சுக்கு இல்லை. இருந்திருந்தா பட்ட பகல்ல ரெட்டை கொலை செஞ்ச பாண்டிக்கு நீர் வக்காலத்து வாங்கியிருப்பீரா? அவன் கொலை செஞ்சது உலகம் தெரிஞ்ச விஷயம். நீர் சரமாரியா வாதாடி அவனுக்கு நீதி அளிக்காம காப்பாத்தினீர். உம்மோட அகங்காரத்துக்கு நான் சொன்ன வலு இல்லை. இருந்தா மோட்டார், 1000 வேலி, வைரக்கடுக்கன், இந்த பரதேசி, தரித்திரம் எல்லாத்தையும் சேர்த்து உட்கார வச்சு காது நிறைய, கண் நிறைய, உள்ளம் நிறைய சந்தோஷமா இருந்திருப்பீரு. மோட்டார், வைரம், இதுக்கப்புறம் உம்மோட அகங்காரத்துக்கு கண்ணு தெரியல. அண்ணா சூனியத்தையே பார்த்துட்டு தேம்பினாரு. கொஞ்சம் கழிச்சு, ஓய் காலதேவரே, உட்கார்ந்து பேசுமே, கால் வலிக்கலையா அப்படின்னு கேட்டாரு. காலதேவன் வயிறு குழைய, கண் குழைய, விலா எலும்புகள் தோல் விம்ம, ஈஸ்வரா அப்படின்னு பசியோட வடிவா உட்கார்ந்துக்கிட்டான். இந்த கதை இப்படி முடியுது. வீடியோ முடியும் போது ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல, அது என்னன்னா, நாம சிறுகதைகளை தாண்டி நாவல்களையும் வாசிக்க போறோம். அதுக்காக செப்பரேட்டா சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்.
இந்த வாரம் சனிக்கிழமையில இருந்து வார வாரம் ஒரு வீடியோ வெளியாகும். மறக்காம கேளுங்க. அப்புறம் இந்த கதை எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.